உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அமைச்சர் KM நேருவை திமுக நிர்வாகிகள் முற்றுகையிட்ட நிலையில் புதுக்கோட்டை திமுகவில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். புதுக்கோட்டை மாநகர தற்போது இரண்டாக பிரிக்கப்பட்டு வடக்கு தெற்கு என இரண்டாக பிரிக்கப்பட்டு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டையில் கடந்த முறை KM நேரு அவர்கள் முகவர் கூட்டத்திற்கு செல்லும் பொழுது அங்கே மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு போராட்டம் போல கையில் பதாகை ஏந்தி உடனடியாக தற்போது மாநகர செயலாளருக்கும் ராஜேஷை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதே போல பல்வேறு பேர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வந்தார்கள். அமைச்சர் நேருதான் அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் பல்வேறு போராட்டங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக அவர்கள் மாநகரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வந்தார்கள். இந்நிலையில் தற்போது அந்த மாநகரமானது இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு தெற்கு என இரண்டாக பிரிக்கப்பட்டு அதற்கான பொறுப்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராஜேஷை மாற்றவில்லை. அதற்கு பதிலாக புதுக்கோட்டை மாநகரை இரண்டாக பிரித்து, ஏற்கனவே நெல்லையை பிரித்ததை போல புதுக்கோட்டையும் இரண்டாக பிரித்து லியாத் அலிகானும் அதே போல ராஜேஷும் என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய 30 வார்டுகளில் இரண்டாக பிரிக்கப்பட்டு பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னதாக புதுக்கோட்டை சேர்ந்த மொத்த நிர்வாகிகளும் முதலமைச்சர் சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். உடனடியாக ராஜேஷை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை அடிப்படையில் தான் இத்தகைய ஒரு சூழல் அங்கு உருவானது. எனவே தலைமை உடனடியாக முடிவெடுத்து 2 பக்கம், அதாவது வடக்கு தெற்கு என 2 நிர்வாகிகளாக போட்டு மொத்தம் இருக்கக்கூடிய 30 வார்டுகளிலும் 2 நகர செயலாளராக பிரிக்கப்பட்டு தற்போது ராஜேஷ் மற்றும் லியாத் அலி என இருவரையும் பொறுப்பாளராக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.